சுதந்திர போராட்ட வீரர் தியாகி வே இமானுவேல் சேகரனார் அவர்களின் திருவுருவ சிலையுடன் கூடிய மணி மண்டபத்தினை திறந்து வைத்து சிறப்பிக்க இருக்கிறார்கள். சுதந்திர போராட்ட வீரர் தியாகி வே இமானுவேல் சேகரன் மூன்று கோடி மதிப்பீட்டில் திருவுருவ சிலையுடன் கூடிய மணிமண்டபம் அமைத்து திறந்து வைத்து சிறப்பித்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள், மதிப்பிற்குரிய நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், அரசு உயர் அலுவலர்கள், உள்ளாட்சி பிரதிநிதிகள், சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம். சுதந்திர போராட்ட வீரர் தியாகி வே இமானுவேல் சேகரனார் அவர்களின் திருவுருவ சிலையை திறந்து வைக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் அமைச்சர் பெருமக்களும் சிறப்பு விருந்தினர்களும் தியாகி வே இமானுவேல் சேகரனார் அவர்களின் திருவுருவ சிலை அருகே புகைப்படம் எடுத்துக் கொள்கிறார்கள். தியாகி வே இமானுவேல் சேகரனார் அவர்களின் குடும்பத்தினரும் இணைந்துள்ளார்கள். சுதந்திர போராட்ட வீரர் தியாகி வே இமானுவேல் சேகரனார் அவர்கள் ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக நடைபெற்ற போராட்டத்தில் கலந்து கொண்டு 3 மாதங்கள் சிறை தண்டனை பெற்றார். 1942 ஆண்டு நடைபெற்ற வெள்ளையரை வெளியேறு என்ற இயக்கத்தில் கலந்து கொண்டு சிறை சென்றார். 1945 ஆண்டு இந்திய ராணுவத்தில் சேர்ந்து பணிபுரிந்தார். நாட்டுக்காக போராடியவர்களை போற்றும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் சுதந்திர போராட்ட வீரர் தியாகி வே இமானுவேல் சேகரனார் அவர்களின் மணிமண்டப கல்வெட்டினை சுதந்திர போராட்ட வீரர் தியாகி வே இமானுவேல் சேகரனார் அவர்களின் திருவுருவ சிலையை திறந்து வைக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.
தற்போது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் அமைச்சர் பெருமக்களும் சிறப்பு விருந்தினர்களும் தியாகி வே. இமானுவேல் சேகரனார் அவர்களின் திருவுருவ சிலை அருகே துணை புகைப்படம் எடுத்துக் கொள்கிறார்கள். தியாகி வே. இமானுவேல் சேகரனார் அவர்களின் குடும்பத்தினரும் இணைந்துள்ளார்கள். சுதந்திர போராட்ட வீரர் தியாகி வே. இமானுவேல் சேகரனார் அவர்கள் ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக நடைபெற்ற போராட்டத்தில் கலந்து கொண்டு 3 மாதங்கள் சிறை தண்டனை பெற்றார். 1942 ஆண்டு நடைபெற்ற வெள்ளையரை வெளியேறு என்ற இயக்கத்தில் கலந்து கொண்டு சிறை சென்றார். 1945 ஆண்டு இந்திய ராணுவத்தில் சேர்ந்து பணிபுரிந்தார். நாட்டுக்காக போராடியவர்களை போற்றும் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் சுதந்திர போராட்ட வீரர் தியாகி வே. இமானுவேல் சேகரனார் அவர்களின் மணிமண்டப கல்வெட்டினை சாத்தியப்படுத்தும் சாதனையை படைத்துக் கொண்டிருக்கும் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு புத்தகங்கள் வழங்கி சிறப்பு செய்யப்பட இருக்கின்றது. நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள், மதிப்பிற்குரிய நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், அரசு உயர் அலுவலர்கள், உள்ளாட்சி பிரதிநிதிகள், தியாகி வே. இமானுவேல் சேகரனார் அவர்களின் குடும்பத்தினர், சிறப்பு விருந்தினர்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். சுதந்திர போராட்ட வீரர் தியாகி வே. இமானுவேல் சேகரனார் அவர்களின் திருவுருவ சிலையுடன் கூடிய மணி மண்டபத்தினை திறந்து வைக்க வருகை தந்துள்ள சமத்துவத்தின் இலக்கை நோக்கி தமிழ்நாட்டை முன்னேற்றி வரும் நம் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். ரொம்ப சிறப்பு கீழே கூட கொடுங்களா கையில் எங்கிட்டே கொடுங்க திருப்பி கொடுக்கலாம்.